இந்த நாளிலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for His goodness that has gathered us together here today. இந்த சிறு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்வதை பார்க்கும்போது நாம் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது தேவன் நமக்கு ஒரு நாளிலே அவர் சக்ஸஸ் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. When we see the children reciting the memory verses, we come to know one thing, that if we keep on trying, the Lord will definitely give us success one day. அந்த பிள்ளைகள் இங்கே வந்துட்டு சொல்ல முடியாமல் போகும்போது அந்த பேரண்ட்ஸ் டிஸ்கரேஜ் ஆகாமல் தொடர்ந்து அவங்க படுகிற பிரயாசத்துக்காக அப்படிப்பட்ட தாய் தகப்பன்மாருக்காய் நன்றி செலுத்துகிறேன். I thank God for parents who don't get discouraged when their children sometimes don't recite the verse properly. They keep on trying, and I thank God for them. நாம் ஓசியா 9வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn to Hosea chapter 9 verse 10. வனாந்தரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். I found Israel like grapes in the wilderness. I saw your forefathers as the earliest fruit on the fig tree in its first season. இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவன் அதாவது இஸ்ரவேலை நம்மை எப்படி அவர் கண்டுபிடித்தார், அவர் எப்படி நம்மை ஒரு வேல்யூவாக பார்க்கிறார் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். Here we read about how the Lord found out Israel, that is spiritually us, all of us, how He values us so much. வனாந்தரம் ஒரு பாலைவன பகுதியில் நம்ம போய் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு புல் பூண்டு தண்ணி இதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்கும். It will be very rare to find grass or any kind of plant when we go through the wilderness. பசியோடு இருப்போம். அப்பொழுது தண்ணீர் கிடைச்சாலே ஒரு அமிர்தம் மாதிரி நமக்கு இருக்கும். When we go through the wilderness, we would be hungry and thirsty. If we found water, that will be wonderful. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்லுகிறாராம், வனாந்தரத்திலே போகிற ஒருவனுக்கு ஒரு திராட்சை குலை கிடைத்தால் அவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். And here he says how he found Israel, as one finds grapes in the wilderness. He is so joyful to find that. தேவன் அப்படியாய் அவர் நம்மை நேசித்து அவர் தேடி கண்டுபிடித்திருக்கிறார். That is how the Lord has loved us and has searched us and found us. ஒரு அத்திமரத்தை வைத்து அதில் முதல் முறை பழுக்கிற அந்த பழம் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உடையதாக எவ்வளவு ஒரு ஆசையாக இதை பார்ப்பார்களோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை பார்த்தேன் என்கிறார். Just like how people would expectantly look at the first fruit of grape, the Lord says, that is how I have found you. நாம் புதிய உடன்படிக்கையிலே இருக்கிற நம்மை அதை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள். We who are in the new covenant are much more valuable than them. நம்மை குறித்து நாம் இங்கே 1 பேதுரு 1:21 நாம் வாசிக்கிறோம். We read about ourselves in 1 Peter chapter 1 verse 21. 1 பேதுரு 1:18. 1 Peter chapter 1 verse 18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. He says, you know that you were not redeemed with perishable things like silver or gold from your futile way of life inherited from your forefathers, but with precious blood as of a lamb unblemished and spotless, the blood of Christ. நாம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை கொடுத்து நாம் மீட்கப்பட்டவர்கள். We have been redeemed through the precious blood of the Lord Jesus Christ. தேவன் நம்மை மிகவும் விலையேற பெற்றவர்களாய், அவருக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாய், அருமையானவர்களாய் பார்க்கிறார். சகோதர சகோதரிகளே, brothers and sisters, the Lord looks at us as someone who is so precious to him, so delighted. He is so delighted with us. இதை நாம் சபையிலே திரும்ப திரும்ப கேட்கிறதுனாலே அந்த வார்த்தை ஏதோ நமக்கு ஒரு தேய்ந்த ரெக்கார்டு போல ஆகிவிட வேண்டாம். It's because we keep hearing these things that how Lord values us so much. Let this not become like a broken record for us. இது தேவன் நம்மை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். நாம் அவரை நேசிக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். The Lord loves us so much and He also expects us that we love Him. ஆனால் நாம்
இந்த உலகத்தின் பின்னே போகும்போது நம்முடைய நேசம் அவரிடத்திலே குறையும் போது, நம்முடைய ஐக்கியம் அவரிடத்திலே குறையும் போது அவர் மிகவும் துக்கப்படுகிறார். But he is so sad when we lack the love, when we don't follow him but we follow after the world. அவர் நம்மிடத்திலே நம்முடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். He expects our love for him. அவர் சாதாரணமாக அதை எதிர்பார்க்கவில்லை. அவருடைய குமாரனை கொடுத்து நாம் அவரை நேசிக்கும்படி அவர் விரும்புகிறார். He does not expect our love just like that, but he expects that by first giving us his very son. அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி சொன்ன அந்த உதாரணத்தை பார்த்தோம். வனாந்தரத்தில் ஒரு வறட்சியில் அலைகிற மனுஷனுக்கு ஒரு திராட்சை கொலை கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். In the Old Testament we saw how that prophet says about God finding us, like, you know, just like a man who walks through the wilderness will be so happy to find grapes. That's how happy the Lord is in finding us. ஆனால் நாம் அப்படி நம்மை நேசிக்கிற தேவனை விட்டு கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டாக வழி மாறும்போது, அல்லது அவரை விட்டு நம்மளுடைய வேல்யூ சிஸ்டத்தை மாற்றும் பொழுது அவர் துக்கமடைகிறார். So the Lord is so sad when we change our value system and change our track away from him. சாத்தானுடைய ஒரு பெரிய வஞ்சனையும் அதுவாக தான் இருக்கிறது. That is the greatest deception of Satan also. நம்ம இன்னைக்கு ஆண்டவரை விட்டு போயிரீங்களா, இயேசு வேண்டாமா அப்படின்னு கேட்டால் நம்ம யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். If somebody were to ask us, are you going to go away from the Lord Jesus? None of us would say yes. ஆனால் சாத்தானுக்கு அது தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம லைஃப்பில் ஒரு சில காரியங்களை அவன் நம்ம அறியாமலே கொண்டு வந்து தேவனை விட்டு பிரிப்பான். Satan very well knows that we would not desert the Lord just like that, but that's why he brings in so many different things sneakingly to distract us away from the Lord. நம்ம இங்கே தேவன் எவ்வளோ ஒரு ஏக்கமாய் நம்ம அன்பு செலுத்த மாட்டோமா, ஏன் ஜனங்க என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத எரேமியா 2 நம்ம அதை வாசிக்கிறோம். We read in Jeremiah chapter 2 the longing of God about whether we will come to him and love him. நாம் இந்த வார்த்தைகளை படிக்கும்போது உண்மையாகவே நாம் ஒரு சென்சிபிள் ஹார்ட் இருக்குமானால் இந்த வார்த்தையை விட்டு நம்ம மூவ் ஆகாமலேயே நாம் அமர்ந்து விடுவோம். When we read this word, if only we have a sensible heart, we will not move away from this word. We will hold on to this word and we will stay there. ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு மாதிரி, அதாவது கெஞ்சாத குறையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கெஞ்சி அப்படி கேட்கிறார். The Lord is pleading with us. He is yearning that we might love him and come to him. எரேமியா 2:6 நாம் வாசிக்கிறோம். We read in Jeremiah chapter 2 verse 6. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். எரேமியா 2:6. Jeremiah chapter 2 verse 6. They did not say, where is the Lord who brought us out of the land of Egypt, who led us through the wilderness, through a land of deserts and of pits, through a land of drought and of deep darkness, through a land that no one crossed, where no man dwelt. In English it is in verse 5. Thus says the Lord, what injustice did your fathers find in me, that they went far from me and walked after emptiness and became empty. அதாவது ஆண்டவரை விட்டு தூரமாய் ஒரு மாதிரி இந்த உலகத்தினுடைய மாயையை பின்பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், வீணாக போயிடுறோம். சரி, என்னை விட்டு அப்படி நீங்கள் போகிறதுக்கு நான் என்னப்பா, அப்படி என்ன உங்களுக்கு நான் அநியாயம் செய்தேன், என்ன அநியாயத்தை நீங்கள் என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறார். The Lord says, you are going away from me, you are following after the deceits of the world, and what injustice did your fathers and you find in me for you to do this? தேவன் அநியாயம் செய்கிறவர் அல்ல. The Lord is not unjust. அவர் நமக்கு நன்மையே செய்கிறவர். He does only good to us. அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். He gave his son for us. அடுத்ததாக 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Next we read in verse 13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். For my people have committed 2 evils. They have forsaken me, the fountain of living waters, to hew for themselves cisterns, broken cisterns that can hold no water. அடுத்ததாக 21 வாசிக்கிறோம். இன்னொரு கேள்வியை கேட்கிறார்.
Next in verse 21 we read, he asks நான் another உன்னை question. முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? I planted you a choice vine, a completely faithful seed. How then have you turned yourself before me into the degenerate shoots of a foreign vine? அடுத்தது 31 ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். And again the Lord asks another question in verse 31. நான் அதோட மிடில் போர்ஷன், நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளுமான பூமியுமாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் தாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? The second part of that verse, have I been a wilderness to Israel or a land of thick darkness? Why do my people say we are free to roam, we will no longer come to you? இங்கே இந்த எரேமியா 2 முழுவதுமாக ஆண்டவருடைய அந்த தவிப்பு, அவருடைய ஏக்கம், ஏன் என் ஜனங்க வந்து என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வியாகுலத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Here throughout this chapter 2 of Jeremiah we see the yearning and the longing and the question that God has about why my people are not coming to me. அவர் அநியாயம் செய்யவில்லை. He has not done any injustice to us. அவர் நன்மையே செய்கிற தேவன். He is a God who only does good to us. இப்போ நம்மளை கேட்டாலும் சரி, ஓகே, இப்படிப்பட்ட தேவன் அவர் ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார், நரகத்துக்கு தப்பு வைக்கிறார், அவரை விட்டு நீங்கள் போகிறீங்களா, விலகி போகிறீங்களான்னு நம்ம யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம போகிறோன்னு சொல்ல மாட்டோம். If somebody were to ask us, God has spared you from the hellfire, the wrath, and he has done so many good to you, are you going to desert him? And we wouldn't say we will desert him. We would say we would not desert him. அதற்கான அந்த பதில் இங்கே இந்த எரேமியா இந்த புத்தகத்திலேயே ஒரு சில இடங்களில் ஒரு 3 காரியத்தை தேவன் எனக்கு உணர்த்தினார். And in this book of Jeremiah, the Lord pointed out 3 things to me. நாம் எப்படி இங்கே கேட்குறோம், தூரமாக போய் மாயை பின்பற்றி நம்ம வீணாக போகிறோம், எப்படி அது நடக்கிறது என்பதை நான் இதில் உணர்ந்தேன். I found out and I got convicted about how these things happen to us, that we go far away from the Lord, following after the vanities of the world and going after the world. ஆண்டவர் அந்த தவிப்பிலேயே அதை சொல்லுகிறார். அவருடைய அந்த துக்கத்திலேயே இதை பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்லும்போதே, தேவன் சொல்லும்போதே அதற்கான பதில் நமக்கு கிடைக்கிறது. Even when the Lord expresses his anguish and yearning in asking these questions, he points out the reason why we do all those things. முதல் காரணம், நம்மளுடைய அந்த priorities, நம்ம லைஃப்ல இருக்கிற வேல்யூ சிஸ்டம். The first reason is our priorities, the value system that we have. நாம் தேவனை விட்டு விலகுவதற்கு, நம்முடைய இருதயம் மாயை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை வீணா போவதற்கான நம்மளை அறியாமலேயே வருகிற ஒரு வஞ்சனை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம வைக்கிற அந்த முதன்மை தெரிந்தெடுப்பு. The deception that catches unawares is that the priority that we have in our life, that only allows us to go far away from the Lord, seeking after the vanities of the world and destroying our own life. அந்த முதன்மையிலே வைக்கிற காரியம் அது பாவமாக இருக்காது, ஆனால் தேவன் அந்த இடத்துல முதன்மையாக இருக்க மாட்டார், வேற எதையாவது கொண்டாந்து நம்ம வச்சிருப்போம். The first thing on our priority list would not be something evil or sinful, but God would not be in the first place. We would replace him with something else. ஆண்டவர் இவங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, அவங்க ஏன் அப்படி ஆனாங்க அப்படிங்கிறத பதிலையும் அவர் சொல்லுகிறார். The Lord asks this question and also gives a reason why they became like that. எரேமியா 2:13 நம்ம அதை வாசிக்கிறோம். We read that in Jeremiah chapter 2 verse 13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். My people have committed 2 evils. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். They have forsaken me, the fountain of living waters. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். They have hewn for themselves cisterns, broken cisterns that can hold no water. இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இவ்வளோ ஃபூலிஷ்னஸாக இருக்குது அப்படின்னு பளிச்சுன்னு நமக்கு தெரியும். Even when we look at it, it appears very clearly that these people have made a foolish choice. ஆண்டவர் தேவன் ஜீவ தண்ணீர் தருகிற ஊற்று, கண்டினியூஸாக அங்கேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், நமக்கு எல்லா தேவைகளும் அதிலிருந்து நமக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். God is the fountain of living waters. We would be getting all the goods from him continually, and he would meet all our needs. நம்ம தேவனை நம்முடைய லைஃப்பில் முதன்மையாக வைக்கிறது எப்படி, எதற்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னாக்கா, ஒரு நல்ல ஒரு
தண்ணீர் ஓடுகிற ஒரு ஆற்றின் அருகில் ஒரு ஸ்ட்ரீம் பக்கத்தில் நாம் குடியிருப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. Our putting the Lord in the first place in our priority list is like living near a ever-flowing river. அந்த ஊற்றிலிருந்து அந்த நதியிலிருந்து நமக்கு தேவையான தண்ணீர் நம்முடைய விவசாயத்திற்கு, சாப்பாட்டிற்கு, எல்லாத்துக்கும் தேவையான தண்ணீர் தடையில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும். So we will keep on getting water without any restriction, all the water that we need for our usage and for our farming and for our food. ஆனால் அப்படி இருக்கிற மனுஷன் திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய அந்த குடியிருப்பை மாற்றி ஒரு ராஜஸ்தான் பாலைவனம் பக்கத்துலேயோ அல்லது ஒரு ட்ரை பிளேஸு, நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனையோ பகுதிகள் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு மழை பெய்யாத இடத்துல தன்னுடைய வீட்டை வைக்கிறான் அப்படின்னா அது எதற்கு ஒப்பாக இருக்கும்? But if a man who lives near such a prosperous river, near a river, he one day chooses to move to some dry place in some dry place in Tamil Nadu or some desert in Rajasthan, how would that be? இங்கே தண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக தானாக வருகிறது. Here we get water automatically. இங்கே பாருங்க, அந்த மனுஷன் தண்ணீர் வெடிப்புள்ள தொட்டியை அவனுக்கு வெட்டுகிறான். Here we see that man hewing out for himself cisterns, broken cisterns. தண்ணி தேக்கி வைக்கணும், அதுக்கு ஒரு இடம் தேவை, ஒரு தொட்டி தேவை. He has to save water, he needs a place for that. கஷ்டப்பட்டு வெட்டுறான். He toils and prepares that. தண்ணியை வேற இடத்துலேருந்து கொண்டு வந்து ஊத்துறான். He brings water from somewhere else and fills that place. அந்த தண்ணியும் நிக்கல, ஏன்னா அந்த தொட்டி வந்து ஓட்டையா இருக்கு. That trough or cistern is not able to hold water, it is broken. அந்த மனுஷனை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஒரு துக்கமாக இருக்கும். How sad we will feel about that man when he does that. தண்ணீர் ஓடுகிற ஒரு அருமையான இடத்தை விட்டுட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறானேன்னு நமக்கு பரிதாபமாக இருக்கும். We would feel so sorry for him that he left such a watery place and toiling here in a dry place. ஆனால் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அதை தான் செய்கிறான். நம்முடைய கண்களை குருடாக்கிட்டு ஆண்டவரை ஃபர்ஸ்ட் பிளேஸில் வைத்து நம்ம இளைப்பாறுதலாக வாழ்கிறதுக்கு பதிலாக நம்ம உலகத்தை வச்சு பிரயாசப்படும்படி விட்டுறோம். That's what Satan does to us also. He blinds our eyes to the fact that we have left the Lord who supplies us with all that we need, but instead of that we go and put something else as priority and go after the world and toil for those things. இன்னொன்று, இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை நம்ம கவனமாக நோட் பண்ணிக்குவோம். Let us pay attention to a word in this verse. ஜீவத்தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். They have forsaken me, the fountain of living waters. அடுத்ததாக 17வது வசனத்திலேயும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். And again in verse 17 the Lord says of another thing. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். Have you not done this to yourself by your forsaking the Lord your God when he led you in the way? எதை நேரிட பண்ணியிருக்கோம்னா, மாயை பின்பற்றி நம்ம வாழ்க்கை வீணா போகுது. அது ஏன் போகுது அப்படிங்கிறத 17ல சொல்றார். So what have we done to ourselves? We have done this to ourselves, that we go far away from him, following after the vanities of the world and destroying ourselves. How has that happened? By forsaking the Lord our God when he led us in the way. யார் நம்மை நடத்தி கொண்டு போறது? Who is leading us in the way? தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொண்டு போறார். The Lord our God is leading us in the way. சமீபத்தில் நம்ம வியாழக்கிழமை செய்தியில சகோதரர் சந்தீப் பேசினதை நாம் கேட்டோம். Recently during the Thursday meeting we heard brother Sandeep sharing a word. அந்த சங்கீதம் 23ல அவர் அமர்ந்த தண்ணீர்களண்டையில் என்னை நடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னு நாம் வாசித்தோம். In Psalm 23 we read that the Lord is leading us through still quiet waters. அவர் அதை எதற்கு ஒப்பா சொன்னார்னா, அவர் ஒரு ஐக்கியத்துக்கு ஒப்பாக சொன்னார். தேவன் நம்மோடு ஐக்கியப்படுகிறதுக்கு ஒப்பாக சொன்னார். He compared that with our fellowshipping with the Lord. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He makes me lie down in green pastures, he leads me beside quiet waters. தண்ணீர் குடிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், நான் உன்னோட முதலாவது ஐக்கியப்படணுங்கிறது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. Drinking water is secondary thing, but having fellowship with the sheep and the shepherd is the primary importance. இங்கே 17ல அப்படிப்பட்ட காரியம் தான் அவர் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். ஒரு ஐக்கியத்தை விரும்புகிறார். Here in verse 17 the Lord is leading us in the way so that we might have fellowship with him. ஆனால் நமக்கு அது இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. But we don't find that interesting. நாம் அவரை விட்டு போய் விடுகிறோம். We have forsaken him. அடுத்ததாக 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். We read in verse 19 also.
நீ உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம். Your own wickedness will correct you, and your apostasies will reprove you. Know therefore and see that it is evil and bitter for you to forsake the Lord your God, and the dread of me is not in you, declares the Lord God of hosts. இங்கேயும் ஆண்டவரை விட்டு விடுகிறதே இந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். Here also we read in this verse about forsaking the Lord our God. நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில தேவனை முக்கியமான இடத்துல வைக்காமல் இந்த உலக வேலை அல்லது வேற யாராவது ஒரு நபர், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய லட்சியம், கோல் எதையாவது கொண்டாந்து நம்ம வைக்கிறோம். See, instead of keeping God in the first place, we bring the worldly things, our friends or our work in the first place, replacing God from his due place. ஒரு சில நேரங்களில் நாம் இந்த வெளிப்படுத்தல் நம்ம சகோதரர் ஜேசுதாஸ் சொன்ன மாதிரி நீ ஆதி அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்தே விட்டு விடுகிறோம். Sometimes we knowingly leave the first love for God, as our brother Jesudas often quotes from the book of Revelation. சில நேரங்களில் நாம் சாத்தான் நம்மை வஞ்சித்து வேற ஒரு ப்ரையாரிட்டிஸை காமிச்சு விட்டு விடும்படி செய்கிறான். Sometimes Satan deceives us by showing some other thing as of more priority over God. நம்ம அறியாமலே அது நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய அந்த தவறான தெரிந்தெடுப்புகளினால அது போய் விடுகிறது. Unknowingly, because we choose, we make a wrong choice, இப்பொழுது our love is gone from us. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போவதாக நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. Imagine that you go to a supermarket. அங்க போயிட்டு ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருளை வாங்க போறீங்க. You go and buy something very costly. ஒரு டைட்டன் வாட்ச் வாங்கணும்னு நீங்க விரும்புறீங்க. You want to buy a Titan watch. ஒரு 3000 4000 அந்த ரூபாயில ஒரு வாட்ச் நீங்க வாங்குறீங்க. So you are buying a watch for 3000 or 4000 rupees. So இப்போ வாட்ச் வாங்கியாச்சு, இந்த கவர்ல வாட்ச் இருக்கு. So this cover has a wrist watch. ஸோ இது வாட்ச் வாங்குகிற அந்த கவர் தான் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ உங்கள் கையில் வந்து அந்த ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி காசு சேர்த்து வாங்கின வாட்ச் இருக்குது. So you have this wristwatch that you have saved up your money for so long only for this. ரொம்ப சந்தோஷமாக இந்த கவரை ஹோல்டு பண்ணிக்கிட்டு ஓகே நம்ம பத்திரமா கொண்டு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் வர்றீங்க. So you're so happy to hold this and you are careful, you want to take it carefully to home. ஸோ அப்படி நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு அட்ராக்டிவாக இன்னொரு பொருளை அந்த கடையில் நீங்கள் பார்க்குறீங்க. So as you come, you find something more attractive than this. ஸோ ஓகே இது கூட நல்லா இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த கவரோடு சேர்த்து இந்த கவரும் இப்போ உங்கள் கையில் இருக்குது. So along with this wristwatch, you also take the other thing and keep them together. இது வெறும் எம்டி பேக் தான், கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கேன்னு வாங்குறீங்க. So this is only an empty bag, but you find this attractive, so you take this. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுவும் நல்லா இருக்கு, இந்த பேக்கை வாங்கலான்ட்டு அடுத்தது இதை சூஸ் பண்ணுறீங்க. So this bag is also looking beautiful and you take that as well. அப்படியே கொஞ்சம் தூரம் வரீங்க, இன்னொரு ஹாட் பேக் ஒன்று இருக்குது, சரி வீட்டுக்கு யூஸ் ஆகணும், அதையும் எடுத்துக்கிறீங்க. So you come along and you find a hot pack and you buy that also. ஹாட் பேக்கும் கையில் வந்துருச்சு. You have taken the hot pack as well. அப்புறமா வீட்டில் வந்து ஒய்ஃப் கோதுமை மாவு வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அது ஞாபகத்துக்கு வருது. And you're reminded of your wife telling you to buy some atta and you buy that as well. ஒரு கோதுமை மாவும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. You take the wheat flour. ஸோ இப்படி தான் இருக்குது கை, இப்போ உங்கள் கை. So this is how your hands are. அப்புறமா கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் பார்க்குறத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பயிறு, and you take some more provisions, வாஷிங் சோப்பு, washing soap, இதெல்லாம் எடுத்துடுறீங்க. you have taken all these things. இப்போ பில் போடலாம் அப்படின்னு நடந்து போறீங்க. So you're going to the point of sale. இவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இந்த வாட்ச் மட்டும்தான் இருந்தது. So initially you only had this bag of wristwatch, but விலை அதிகமான ஒரு வாட்ச். it's a costly watch. so many இப்போ நிறைய ஐட்டம் கையில் வந்துருச்சு. But now you have so many things in your hands. எல்லாமே தேவையானது தான். All these are useful and needed. ஆனால் நீங்கள் இப்படி கொண்டுகிட்டே போயிட்டே இருக்கும்போது இன்னும் திங்ஸ் நீங்கள் எடுக்க உங்களுடைய கவனம் சிதறி இந்த வாட்ச் வந்து ஒரு பர்டிகுலரில் ப்ராக்டிக்கலாக நடக்கும் தானே, இது வந்து கீழே போட்டுறீங்க. So as you want to buy more things and obviously you lose concentration and focus and you just lose it. அடுத்தது நீங்கள் ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்புறம் ஒரு பான்ஸ் பவுடர்
ஏதோ ஒரு க்ரீம், ஷேவிங் க்ரீம் எல்லாம் வாங்கி பில் கவுண்டர் வந்தாச்சு. So you're buying so many other items, you want some fruits, you want shaving cream and other stuff, and you come to the point of sale. ஏற்கனவே வாட்சுக்கு பில் போட்டீங்க, பே பண்ணியாச்சு. You've already paid for that wristwatch. இதெல்லாம் பில்லை போட்டு வீட்டில் போய் பார்க்குறீங்க. You have made the payment and you go home and check your bag. வாட்ச் காணோம். You have lost your wristwatch. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. So you're shocked now. ஃபீல் பண்ணுறீங்க. You're feeling so much for that. பேசாமல் நம்ம வந்து அந்த வாட்சை மட்டும் எடுத்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது. You feel that you wish you had only bought that watch alone and came home safely. இதெல்லாம் தேவையான விஷயம்தான். All these are important things. ஆனால் அந்த விலையேற பெற்ற ஐட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை இதெல்லாம் கெடுத்துருச்சு. But the importance that I should have given that costly watch has been destroyed by all these other things. ஆம் சார், இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். I said this just for an example. நம்மை ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார்னா அப்படிப்பட்ட இருதயமுடைய தேவன் எவ்வளவு விலையேற பெற்றவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். God has given us his own life and saved us, and how much valuable he should have been in our life. நாம் கண்ணை மூடி யோசிச்சு பார்ப்போம். Let us close our eyes and just imagine and think about this. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவன் எப்படிப்பட்ட இடம் அவருக்கு இருக்கிறது? What kind of a place that we give to God in our life? நம்முடைய வீடுகளில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, சபையில் என்ன மாதிரி ஒரு பிளேஸை நம்ம அவருக்கு கொடுத்துருக்குறோம்? In our home, in our place of work, in the church, what type of a place that we give the Lord our God? மேபி மனுஷங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்த மாதிரி, சாக்ரிஃபைஸியலாக நிறைய விஷயங்களை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நம்ம உண்டு பண்ணியிருக்கலாம். But we may give an impression to men who see us outwardly that we in fact give God utmost priority. ஆனால் தேவன் அவருக்கு மட்டும் தெரிகிறப்ப ஒருவேளை நம்ம இந்த ஜனங்களை கேட்ட மாதிரி ஏக்கமாக, என்னப்பா என்னை விட்டுட்டு இப்படி மாயை பின்பற்றி போடுறதுக்கு நான் என்னப்பா உனக்கு அநியாயம் பண்ணேன், அந்த மாதிரி தேவன் நம்மை பார்த்து இன்னைக்கு கேட்பாரா? Would the Lord, who knows everything about us and everything that we do, ask us saying, "Oh my son, my daughter, why have you left me, and I have done so much for you, and you are going after this vanity and going far away from me and destroying yourself?" ஆம் சகோதரர், இன்றைக்கு கூட அவர் நம்மை தோளிலே கை போட்டு தான் இந்த வார்த்தையை ஏக்கமாக சொல்கிறார். Yes, brothers and sisters, even now he would put his arm around us and saying these words. அருமையான வாலிப பிள்ளைகளை நீங்கள் கவனமாக கேட்டுக்கங்க. Dear young brothers and sisters, please listen to this carefully. ஆண்டவரை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃப்ரண்ட்டில் வச்சிங்க அப்படின்னா அவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு ஊற்றாக இருப்பார். If you keep the Lord as your first priority, he will be the fountain of living waters in your life. உங்களுக்கு ஆவிக்குரிய தேவைகள், மற்ற இந்த உலகத்துக்கு உண்டான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். All your spiritual needs and physical needs will keep on being met. அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியமோ உலகமோ உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்களா ஒரு வெடிப்புள்ள தொட்டியை வெட்டணும், தண்ணியை கொண்டு வந்து ஊற்றணும், அந்த தண்ணியும் இருக்காது, வாழ்க்கை சஞ்சலமாக இருக்கும். But if you leave the Lord and go after other things and of the world, you have to toil for them. Even those things will not hold water and life will be very sad. ஒருவேளை இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு டயர்சம் நம்ம லைஃப்பில் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த ஜீவ தண்ணீரை நான் விட்டுட்டேங்கிறத நான் உணர்ந்து கொள்ளணும். If our life is tiresome, we should realize that somewhere I have left the priority for God in my life. தேவனை பர்பஸாக வெளிப்படுத்தல சொன்ன மாதிரி விட்டு விட முடியும், அல்லது சாத்தான் வந்து நம்ம லைஃப்பில் நுழைஞ்சு அப்படி வேற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் நாம் விட முடியும். As we see in Revelation, we could leave the first love for God and also leave the love for God by allowing Satan to bring something else into our life. தேவனை விடுகிற அளவுக்கு, மறக்கிற அளவுக்கு நம்முடைய கைகள் வேற எதனாலயாவது நிரம்பி இருக்குதா இன்றைக்கு? Are our hands full with other things so as to leave God? அடுத்ததாக இன்னொரு காரியத்தை தேவன் அந்த ஜனங்க இப்படி போறதுக்கு அவர் சொல்லுகிறார். And another reason that God gives for their forsaking the Lord. எரேமியா 4:14 நாம் அதை வாசிக்கிறோம். We read in Jeremiah chapter 4 verse 14. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை புல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். Wash your heart from evil, O Jerusalem, that you may be saved. How long will your wicked thoughts lodge within you? இங்கே பார்க்குறோம், நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பு இல்லாதபடிக்கு கழுவு.
Here we read, "Wash your heart from evil, O Jerusalem, that you may be saved." நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்கலாம். Our heart may be good. ஆனால் அந்த இருதயத்துக்கு உள்ள கொஞ்சோண்டு அழுக்கு, ஒரு கொஞ்சம் வைரஸ் இருக்கலாம். But in that heart there could be little dirt or some virus inside. அக்கிரம நினைவுகள் கொஞ்சம் அடியில தங்கி இருக்கிறது. Wicked thoughts or evil thoughts are deep down in the heart. எனக்கு ஒரு அம்மாவை எனக்கு தெரியும். I know of a lady. அவங்களுக்கு திடீர்னு சுகவீனம் ஆயிடுச்சு. Suddenly she fell sick. ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. She went to a serious condition. கடைசியில் அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அன்கான்ஷியஸ் ஆகி ரொம்ப சிரமப்பட்டு தேவனுடைய கிருபையினால அவங்க பொழைச்சிட்டாங்க. She had some infection and she became unconscious, and by the grace of God she was recovered. கடைசியில் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்ட்டு ஒரு மருத்துவர் சொன்னார். Finally one doctor gave a reason for all these things. இந்த அம்மாவுக்கு அவங்க யூரின் பிளாடர்ல கொஞ்சம் யூரின் தங்கிடுது. And he said, in the bladder of this woman there's little urine that is still left. அவங்களால ஃபுல் யூரினும் போக முடியாது. She is not able to completely empty her bladder. கொஞ்சோண்டு யூரின் மீதி இருக்கும். A little of that is left inside. அந்த யூரின் இன்ஃபெக்ட் ஆகி தான் இவங்களுக்கு அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன் வருது. இவங்களுக்கு அன்கான்ஷியஸ் போகிற அளவுக்கு இவங்க பாதிக்கப்படுறாங்க. Because of that not being emptied completely, she got infected and she even went to the stage of being unconscious. அவங்களோட லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூ அந்த அம்மாவுக்கு. She had this as a life threatening problem. அதனால அவங்களுக்கு அந்த கேத்தீட்டர் போட்டோ அல்லது வேற ஏதாவது மெடிசின்ஸ் கொடுத்தோ அந்த யூரின் இன்ஃபெக்ட் ஆகாம அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். So they have to give all the medical care so that her bladder does not get infected. They have to do all that provisions. இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம உடல் உறுப்பில் தங்குற ஏதோ ஒரு காரியத்துக்கே நமக்கு உயிருக்கு பயத்தை உண்டு பண்ணுமானால் என் இருதயத்தில் அக்கிரம நினைவு கொஞ்சம் தேங்கி இருந்துச்சுன்னா அது ஓகேயா? Yes, brothers and sisters, if in our physical body if something is left that has to leave our body, that would bring so much problem. Would we allow evil thought or wicked thoughts inside our heart without hurting us? அவர்கள் தேவனுடைய பிள்ளைங்க தான், தேவனை பின்பற்றவங்க தான். ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, உங்கள் இருதயம் பொல்லாப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் கழுவப்பட்டிருக்கணும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். The longing of God's heart is that the heart of his children should be without any evil thought and evil wicked thoughts. நம்ம ஒரு கொரோனா வைரஸோ அல்லது டெங்கு வைரஸோ நம்ம சரீரத்தில் இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். அது ஃபுல்லாக அது டெஸ்ட்ராய் ஆகணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். We don't want coronavirus or dengue virus to reside in our body. We want our body to be completely free of such viruses. ஆனால் அக்கிரம நினைவுகள் கொஞ்சோண்டு இருக்கலாமா? But would we allow something of the wicked thoughts inside our hearts? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆண்டவரை பின்பற்றுறோம், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், சபையில் அநேக காரியங்களை செய்கிறோம். We are indeed God's people. We have been saved. We have been forgiven. We come to the church and do so many things. நம்முடைய இருதயத்திலே பொல்லாப்பு இருக்கிறதா? Is our heart, is there some evil inside our heart? ஆண்டவருக்காக நான் எவ்வளோ வேலைகளை செய்கிறேன், எத்தனையோ ஆக்டிவிட்டீஸ் செய்கிறேன், கொஞ்சோண்டு அக்கிரமம் இருந்தால் போதும்னு நான் நினைக்கலாமா? Is it okay for me to think that I come and do so many things for the Lord in the church? Is it okay for me to keep little evil in my heart? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது ஜீரோ ஆகணும், பொல்லாப்பு அற கழுவு கொஞ்சம் கூட வேண்டாம், உன்னோட இருதயம் பியூரா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. The Lord's expectation is that we should cleanse our heart, wash our heart completely from any evil thought inside our heart. நம்ம யாக்கோபுல வாசிக்கிற மாதிரி உங்கள் இருதயத்தில் கசப்பையும் அந்த குரோதத்தையும் வைராக்கியத்தையும் வச்சிங்கன்னா பெருமை பாராட்டாதிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். We read in the epistle written by James that we should not keep any malice or evil thought or slander, any of that things, and if we have such things we should not boast. பாலியத்துக்குரிய இச்சைகளினால வருகிற அக்கிரம நினைவுகள் மாத்திரமல்ல, மற்றவங்க மேலே இருக்கிற ஒரு கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாத தன்மை. Not only the evil that comes because of our lustful thoughts, youthful lust, but all the bitterness and malice and a grudge against other people. அதை எல்லாமே நாம் இல்லாதபடிக்கு நாம் கழுவி சுத்திகரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We should cleanse and wash our hearts completely from such things. அடுத்ததாக நம்மிடத்தில் இருக்கிற கலந்திருக்கிற உலகம். Next, the world that is mingled with us.
எத்தனையோ காரியங்கள் இருக்கு, ஆனாலும் இந்த பகுதியில் தேவன் இந்த 3 காரியத்தை எனக்கு உணர்த்தினார். There are so many things about this, but the Lord pointed out 3 things to me. எரேமியா 4:3 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். We read in Jeremiah chapter 4 verse 3 like this. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். For thus says the Lord to the men of Judah and to Jerusalem, break up your fallow ground and do not sow among thorns. கஷ்டப்பட்டு ஒரு நிலத்தில் விதை போடுறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. Sowing seed in the ground is a tedious job. எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணாமல் முள்ளுகளுக்குள்ளே போய் விதைத்தால் அது எப்படி இருக்கும்? Having done all things, but sowing the seed on the thorns without removing them, how would it be? அந்த நாம் புதிய உடன்படிக்கையில் அந்த ஆண்டவராக இயேசு சொல்கிற ஓமையில் கூட அந்த முள்ளுகளுக்குள்ளே வளர்கிற அந்த செடி எப்படி ஒழுங்காக கனி கொடுக்காதோ அந்த மாதிரி நம்ம உலகத்தோடு கலந்திருப்பதும் அதற்கு ஒப்பாக இருக்கிறது. Just like we see in the parable that the Lord says in the Gospels that the seed sown among thorns will be choked and it will not bear fruit. In the exact same way, if you are mingled with the world, we will not bear fruit. ஓசியா 8:9 நாம் இப்படி சகோதரர் விக்டர் சொல்லி நாம் கேட்டிருப்போம். We have heard from brother Victor quoting from Hosea chapter 6. ஓசியா 8:8. Hosea chapter 8 verse 8. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். ஓசியா 7வது அதிகாரம் 8வது வசனம். Hosea chapter 7 verse 8. Ephraim mixes himself with the nations. Ephraim has become a cake not turned. ஆண்டவர் அதை எதற்கு இப்போ நம்ம தோசை சுடுறோம், ஒரு பக்கம் தோசையை போட்டுட்டு அப்படியே பாதி மாவு மேலே வேகாமல் இருந்து தட்டில் கொண்டு வச்சா நம்மளால் சாப்பிட முடியுமா? We make dosa at home, and if we just bake, cook it only on the one side and the other side is not baked at all, it's all full of flour, and if we serve it on the plate, would that be okay? சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருந்தாலே தோசை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. Little children don't even want little thicker dosa. நம்ம திருப்பி போடாத ஒரு தோசையை நம்மளால் சாப்பிட முடியாது. We will not be able to eat a dosa which is not turned. இந்த பக்கம் பார்த்தா எப்ராயிம் ஒரு கிறிஸ்டியன் மாதிரி இருக்கிறான், வெந்த தோசை மாதிரி இருக்கிறது. On one side Ephraim looks like properly cooked dosa. இன்னொரு பக்கம் வேகலை. But the other side it is not cooked properly. உலகம் இருக்கிறது. There is world mixed with it. 9வது வசனத்தில் அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். Verse 9, strangers devour his strength. ஆனா அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. Yet he does not know it. பாபிலோன், இந்த உலகம் அவனுடைய பலத்தை தின்று கொண்டு இருக்கிறது. Babylon, the world is eating up his strength. அவனுக்கு தெரியல. He does not know it. உலகம் கலந்திருக்கிறதுனே தெரியல. He does not even realize that it has been mingled with the world. நம்ம தலையில இங்க அங்க எல்லாம் பின்னாடி எல்லாம் ஒரு நரைமயிர் வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. At the back of our head, if gray hair is mixed with our normal hair, we would not know ourselves. மத்தவங்களுக்கு தெரியும். Other people would notice that. அதுபோல நம்மிடத்துல உலகம் கலந்திருக்கிறதா? In the same way, is the world mingled in our life? ஆம் சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்மை நாம் தேவனை விட்டு வீணாய் போகிறதற்கு இதெல்லாம் தான் காரியங்கள். Yes, brothers and sisters, these are the reasons why we go far away from God and destroy ourselves. நம்மிடத்துல இருக்கிற அந்த உலகத்தை நாம் இனம் கண்டுகொள்வோம். Let us realize, become aware of the world that is mixed with us. நம்முடைய தேவன் இப்பொழுதும் ஏக்கத்தோடு தான் பார்க்கிறார். Our God is looking at with yearning even now. ஏசாயா 65:2 நாம் வாசிப்போம். We read in Isaiah chapter 65 verse 2. அவர் நாள்தோறும் அவருடைய கரத்தை நம்மை நோக்கி நீட்டிக்கொண்டே இருக்கிறார். His hands, his arms are outstretched towards us throughout the day. யாரை நோக்கி நீட்டுகிறார்? Towards whom is he stretching out his hands? நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். I have spread out my hands all day long to rebellious people who walk in the way which is not good, following their own thoughts. ஆம் சகோதரர்களே, தேவன் நம்மை நோக்கி அந்த கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். Yes, brothers and sisters, the Lord has been stretching out his hands towards us. நம்முடைய நினைவுகளை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம். Let us cleanse our thoughts. பொல்லாப்பு அற கழுவி விடுவோம். Let us cleanse our thoughts without any evil. நமக்குள்ளே கலந்திருக்கிற அந்த உலகத்தை நாம் இனம் கண்டுகொண்டு விலகி இருப்போம். Let us become aware of the world that is mixed with us and stay away from the world. அதுபோல அது நம்முடைய வேல்யூ சிஸ்டம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாய் ஜீவ தண்ணீர் கொடுக்கிற ஊற்றாய் அவர் இருந்து விடட்டும்.
And let God be at the top of our priority list. Let Him be the fountain of living waters. ஆண்டவர் நீங்கள் பிறகு வாசிங்கள் எரேமியா 3:13 15 வரைக்கும் அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் இங்கே கொடுக்கிறார். You may read this passage later in Jeremiah chapter 3 from verse 3 to 13. He gives us a promise. இப்படி எல்லாம் நடந்து நம்ம ஒருவேளை வழி தப்பி இருந்தாலும் நாம் இன்றைக்கு ஒத்துக்கொண்டோமானால் நமக்கு நம்பிக்கை உண்டு. If you have been like this in the past, and if only we acknowledge and repent, and we have hope with God, நமக்கு இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தேவன் தருவார். God will give us shepherds after our own heart. ஆம் சகோதரர், அவர் நம்மை வேல்யூவாக பார்க்கிறார் சகோதர சகோதரிகளே. Yes, brothers and sisters, He values us so much. வனாந்தரத்தில் கண்டுபிடித்த திராட்சை கொள்ளை மாதிரி தேவனுக்கு அருமையானவர்கள் நாம். We are so precious to Him, just like one finds grapes in the desert. சாத்தானுக்கு நம்மை தாரை வார்த்து கொடுப்பதற்கு தேவனுக்கு விருப்பமில்லை. God is not interested in giving us over to Satan. அதனால ஏக்கத்தோடு கூட இந்த நாளில் நம்மை பார்த்து கேட்கிறார். So the Lord is asking us these questions with a longing that we might come to Him. நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்படியே இருந்து நாம் நம்மை அர்ப்பணிப்போம். Let us have fear and trembling and commit ourselves to the Lord. Amen. Amen.